குருஷேத்திரப் போர் 13ஆம் நாள் அபிமன்யு எதிரிகளின் சூழ்ச்சியால் மடிந்தான். இதனால் தாங்க முடியாத வலியுடனும் பெரும் கோபத்துடனும் சபதம் எடுத்தான் அர்ஜுனன். நாளை சூரியன் மறைவதற்குள் நான் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் தீயில் விழுந்து சாம்பலாகி விடுவேன் என்று. மறுநாள் வந்தது. அர்ஜுனன் வெறியுடன் கோர காட்டுத்தீயாய் களமிறங்கினான். துரியோதனனின் படைகளை சீறி பாய்ந்து துவம்சம் செய்தான் அர்ஜுனன். ஆனால் கௌரவர்கள் பயந்து கொண்டு ஜெயத்ரதனை யாருக்கும் தெரியாத இடத்தில் மறைத்து வைத்தனர். அன்றைய நாள் உச்சமடைய துவங்கியது. சூரியனும் மறைய ஆரம்பித்து விட்டான். அர்ஜுனன் முகம் சோர்வடைந்தது. அப்பொழுது வாசுதேவ கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தபடி, அர்ஜுனா, சூரியன் எனக்குள் அடங்கியவன், எனக்கு கட்டுப்பட்டவன், கவலை வேண்டாம் என்று சொல்லி உடனடியாக தனது சக்கராயுதத்தை உயர்த்தி சூரியனை மறைத்தார். சூரியன் மறைந்து இருள் வந்துவிட்டது என்று எண்ணி ஜெயத்ரதன் சந்தோஷமாக அர்ஜுனன் தீயில் இறங்குவதை பார்க்க அவளோடு வந்து நின்றான். மாயக்கண்ணனின் சூழ்ச்சியை அழியாத கௌரவர்கள் பிறகு திகைத்து போனார்கள். பிறகு என்ன? அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் தொடுத்து ஜெயத்ரதன் தலையை வெட்டி எறிந்தான். அந்த தலை நேராக ஜெயத்ரதன் தந்தையின் மடியில் போய் விழுந்தது. அங்கேயே அவன் தந்தையும் சாம்பலாகினான். நீதியை தடுக்கும் சக்தி காலத்துக்கும் இல்லை.